அந்தோணி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் இங்கே காந்தி கிராமில் சமூக நீதி விடுதியில் தங்கியிருக்காங்க. இதில் நேற்று உணவு சம்பந்தமான புகார்கள் வந்தது. மாண்புமிகு அமைச்சர் உடனடியாக வீடியோ காலில் இருக்கிற மாணவர்களோட பேசியிருக்காங்க. இன்னைக்கு நான் அதை ஆய்வு பண்ணலான்னு சொல்லி வந்தேன். மாணவர்களோட உட்காந்து பேசியிருக்கோம், அவங்களோட குறைகளை கேட்டிருக்கோம். அது ஹாஸ்டலில், காலேஜில் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸு, படிக்கிறதுக்கான லைப்ரரி, இந்த மாதிரி பல்வேறு தேவைகளை அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உணவு வழங்குறதுலையும் சாப்பாடில் வழங்குறதுல பிரச்சனை இல்லை, இட்லியில் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் சப்பாத்தி, தோசை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒரு லிமிட்டடாக தான் போடுறாங்கன்னு ஒரு இது இருக்குது. விசாரிச்சப்போ ஒருத்தருக்கு 50 ரூபாய் தான் ஒரு நாளைக்கு ஒதுக்கீடு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா தான், 16 ரூபா 50 பைசா தான் ஒரு வேலைக்கு போட முடியுது. ஒரு விஷயம் தமிழ்நாடு முழுக்க இந்த நிலைமை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம், முதலமைச்சர் அவர்களும் ஏற்கனவே ஒருக்கா சமூக நீதி விடுதிக்கு போயிருக்காங்க. அங்கேயும் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 50 ரூபாய்ங்கிற இந்த அளவீடை நம்ம நிச்சயமாக அதிகப்படுத்தணும். அப்போதான் தரமான உணவு வழங்க முடியும். மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே யங் ஸ்டூடெண்ட்ஸ், அது இங்கிருந்து நடந்து வராங்க, காலேஜில் படிப்பாங்க, விளையாடுவாங்க, என்சிசியில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதனால உணவுங்கிறது, அதுவும் சத்தான சரிவிகித உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். அது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம் அல்ல. அதே மாதிரி இப்போ போர்டில் இருக்கிற உணவுகள் எழுதி போட்டிருக்காங்க. பட் அந்த போர்டில் இருக்கிற உணவுகளுக்கும் வழங்கப்படுற உணவுகளுக்கு நிச்சயமாக கேப் இருக்குது. அதே மாதிரி மற்றதெல்லாம் மாற்றி மாற்றி இருந்தால் கூட சாயங்காலம் கொடுக்கறது வெறும் சுண்டல், சுக்குமல்லி டீ தான் எல்லா நாளும் போர்ட்லேயே எழுதியிருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் மாற்றணும். பட் அதுக்கு மாற்றணும்னா அதுக்கான அளவீட்டையும் அதுக்கு அதிகரிக்கணும். அதே மாதிரி லைப்ரரி வேணும், விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அவங்க கேட்டிருக்காங்க. லைப்ரரி போய் நான் மேலே பார்த்தேன், கட்டிக்கிட்டு இருக்காங்க. லைப்ரரி ஒரு சின்ன பிளே ஸ்டேஷன், ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஷன் இருக்குது. பட் ஆனால் அந்த கட்டுமானம் நிச்சயமாக தரம் இல்லாமல் இருக்குது. அது ஒழுகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மேலே ஷீட் போட்டிருக்காங்க, அந்த ஷீட்டை தாண்டி அது ஒழுகி இருக்கு. ஸோ அந்த தரமில்லாத ஒரு இது இருக்கு. அதில் லேப்டாப்லாம் வச்சிருக்காங்க. அது பாதுகாப்பாக இருக்காது. அதையும் நம்ம சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. சுற்றுப்புறத்துலையும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பட் அது ஹாஸ்டல் சம்மந்தப்பட்டதல்ல, அது ஒரு கார்பரேஷன் சம்மந்தப்பட்டது. அதையும் நாங்கள் அதை எடுத்துட்டு போகிறோம். பொதுவாக சமூக நீதி விடுதியாக இருந்தாலும் சரி, இல்லை மாணவிகள் தங்கி படிக்கிற பிசி வெல்ஃபேர் விடுதியாக இருந்தாலும் சரி, இதுக்கு ஒரு தரக்கட்டுப்பாட்டுக்குன்னு ஒரு பர்சன் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த தரக்கட்டுப்பாடு இருந்தால் தான் இதை மெயின்டைன் பண்ண முடியும். அதுவும் பீரியாடிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கணும். அப்கோர்ஸ் மக்கள் பிரதிநிதிகளான எங்களோட வேலையும் அதுதான். பட் இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்தும் இதை கண்காணிக்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது. பட் ஆனால் அது அவ்வளவு ஆக்டிவாக வேலை செய்யலன்னு நான் நினைக்கிறேன். அதையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட பேசிகிட்டு இருந்தேன். பட் இதனால் வெரி குட் பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ். பட் அவங்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதை நம்ம தெளிவாக செய்யணும். வார்டன்ட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வரக்கூடாது. வார்டன்கிறவங்க அது ஒரு அரசாங்க பதவி கிடையாது. வீட்டில் நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட வெளி மாவட்டங்கள்ல இருந்து தான் தங்கியிருக்காங்க. அவங்கள நம்ம அவங்களுக்கு வீடு இங்கே கிடையாது, அம்மா அப்பா இங்கே கிடையாது, சொந்தக்காரங்க இங்கே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப அவங்க தான் ஒரு அப்பாவோட இடத்துல இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதையும் செய்யணும். பட் ஆனால் கம்ப்ளைண்ட்ல ஓரளவுக்கு உண்மை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை சரி பண்ணணும்னு கேட்டிருக்கோம். அதை சரி பண்றதா சொல்லியிருக்காங்க. இன்னும் சில வசதிகளையும் அவங்களுக்கு நம்ம விளையாட்டு சார்ந்து, படிப்பு சார்ந்து, புத்தகங்கள் சார்ந்து சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அதை நான் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நடக்காதுக்கு முன்னே நான் மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு தோழர் அவர்களை பார்த்தேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். பார்த்துட்டு இங்க இருக்கிற காலேஜ் நம்மளது ரொம்ப பெருசு. தமிழ்நாடு முழுக்க கவுன்சிலிங்ல இருந்து மாணவிகள் சேர்றாங்க. ஆனா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இதே வார்டன் என்ன சொல்றாருன்னா, இது 55 மாணவிகளுக்காக கட்டப்பட்ட விடுதி. ஆனா மாணவிகள் விடுதி அங்க மாத்திட்டு 100 மாணவர்களை வைத்திருக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம ஏற்கனவே அந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருக்கோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பார்த்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு 2 பேருக்குமே விடுதி, புதிதாக இருக்கிற விடுதிகள் இல்லாமல் அட்ஜஸ்டண்டா புதிய விடுதி கட்டணும்னு நம்ம கேட்டிருக்கோம். கட்டுறதுக்கு இடமும் இருக்கு. அதை அமைச்சர் உடனடியாக அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நான் பண்ணி தரேன், பட்ஜெட் முடிஞ்ச உடனே அலாட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்குது. மாண்புமிகு அமைச்சர்கள் உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. நமக்கு தெரியும் சமூக நீதித்துறை அமைச்சரை பற்றி. அவர் ரொம்ப ஒரு
ஒரு களப்போராளி, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்லேருந்து வந்தவர், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர், ஒரு நீண்ட காலமாக இருக்கிற ஒரு களப்பணியில் இருக்கக்கூடிய தோழர். அவரால் இதை எளிதில் புரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி ஏதாவது கேப் இருந்தால் நிச்சயமாக அவரோட பேசி அவர் நிச்சயமாக அதை சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு அமைச்சர் அவர்கள் நினைக்கிறாங்க, முதலமைச்சர் அவர்கள் நினைக்கிறாங்க. இதில் வந்து ஓவராலாக நிறைய பாலிசி சேஞ்சும் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறி இருக்கு. அந்த நேரத்தில் 50 ரூபாயில் ஒரு சாப்பாடு போட்டு அது சத்துள்ள சாப்பாடாக இருக்கிறது சரி, அது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் இல்லை, ஏற்கனவே நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் எல்லா பெரும்பாலான அமைச்சர்களை நான் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருக்கோம். பட் அதில் வந்து இந்த நிதி ஒதுக்கீடு வந்து அதில் இல்லை. அதை இப்போ நாங்கள் வந்து திருப்பியும் அது சம்மந்தமான விஷயத்தை அரசாங்கத்துக்கு எடுத்து போகிறேன். கரூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க இதே நிதி ஒதுக்கீடு தான் வரும். அதை வந்து நம்ம சரி செய்ய வேண்டியிருக்கு. அதை நிச்சயமாக சரி செய்யணும். 4 கிலோமீட்டருக்கு 2 பஸ், ஒன்று பஸ்ஸு பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு பஸ் ஃப்ரீ, பசங்களுக்கு இல்லை. அது மாதிரி 2 பஸ்ஸு மாற்ற வேண்டி இருக்கு. ஸோ அதை நம்ம பேசணும். நம்ம புதுசாக கட்டுற ஹாஸ்டலில் அங்கே காலேஜுக்கு பக்கத்துலேயே இடம் இருக்கும், அங்கேயே கட்டிடலாம். பட் அது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கான முயற்சி செய்யணும். அதே மாதிரி இது கார்பரேஷனும் கொஞ்சம் வேலைகளை பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக அங்கே தேங்கி நிற்கிது. அது வந்து ஹாஸ்டல் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பொதுமக்களையும் பாதிக்கும். ஸோ அதையும் செய்ய வேண்டியிருக்கும். அதையும் நாங்கள் எடுக்கிறோம். பட் ஆனால் வந்து மாணவிகளோ இந்த மாதிரி ஹாஸ்டலில் தங்கியிருக்க, அரசு விடுதிகளில் தங்கியிருக்கிறவங்களுக்கு ஒரு திருப்தியான முறையில் அவர்கள் தொடர்ந்து படிக்கிறதுக்கு, பணியாற்றுறதுக்கு, விளையாடுறதுக்கு உள்ள வழியில் நம்ம வந்து இந்த விடுதிகளை நடத்தணும். அதை புதிய அரசாங்கம் நிறைய ரிஃபார்ம் பண்றாங்க. நிச்சயமா இதையும் நம்ம பண்ண சொல்லலாம், பண்ணுவாங்க.